அப்பா இல்லாத பிள்ளைன்னு எங்கன்னா பசங்க கூட தெரிஞ்சு கெட்டுடுவோம்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கண்ணுக்கு எட்டாத தூரத்துல படிக்க வச்சா வந்த உடனே எங்க கிளம்புறேன்னு தெரியல. நான் போயிட்டேம்மா. எங்க தாண்டா போற? வயலுக்கு தான். வயலா? என்ன இருக்கு பார்க்க போற? டாக்டர் எப்படி இருக்கா? இதெல்லாம் ஞாபகம் இருக்காடா உனக்கு? கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன பண்ண சைலண்டா இருக்க? அது ஊரா நம்ம ஊர் நல்லா ஆச்சு. அது என்ன நல்லா தானே இருக்க? நம்ம ஊரா இது? சா சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. எங்கள் அப்பா நடத்தி என்னடா ஆச்சு? உங்கள் அப்பா நிலமா? மச்சான் அதான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுமே, அதான் அவங்க அப்பா நிலம். ஏன்டா நம்ம ஊர் நிலம் எப்படி இருக்கு? யாரும் விவசாயம் பண்ணுறதுலையா? ஒரு இன்ஜினியருக்கு ஒரு நாளைக்கு 2000 சம்பளம், சித்தாளுக்கு ஒரு நாளைக்கு 500 சம்பளம். விவசாயம் மட்டும் இன்னைக்கு உழைக்கணும், நாளைக்கு உழைக்கணும், நாளைக்கும் உழைக்கணும், அவன் வாழ்க்கை பூரா உழைக்கணும், அவன் விலையை மட்டும் எங்கேயோ வைக்க முடியும். இவன் வேலைக்கு போட்டால் யாரா விவசாயத்தை பாருங்க? ஏன் அவன் வேலை செஞ்சுன்னு விவசாயம் செய்ய முடியாதா? செய்ய முடியாதுடா, அதெல்லாம் ஒரு தொழிலா? எங்கள் அப்பாவே அதை நம்பி போய் தான் இப்படி நிற்கிறாரு. விவசாயத்தை பற்றி தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு. யாருக்கு செய்ய தெரியாது? ஏன்னா 2 வகை நெல் சொல்லு. தெரியல, வேணா லூஸ் மாதிரி பேசுவோம், வாங்கடா போலாம். வெளில பெஸ்ட் வந்து சொல்றதுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். வந்து விவசாயம் செஞ்சு பாரு, அப்பதான் அதோட கஷ்டம் தெரியும். மச்சான் அங்கே பாரு, நம்ம சிவா மாதிரி இருக்கான், மாடை போய் பார்க்கலாம். சுற்றி பார்க்கலாம். வந்து பாருங்க, எல்லாம் நம்ம எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க. அப்புறம் முயற்சி செஞ்சால் முடியாது ஒன்றும் இல்லை மச்சான், முதல்ல முயற்சி செய், எல்லாம் முடியும்.
பாய்.